சேயோன் திரைப்படத்தில் நடிக்க இருக்கார் என்ற ஒரு தகவல் வருது. அது ஒரு செய்தியாக தான் வருது. ஆனால் சேயோன் திரைப்படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் முருகருடைய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காருன்ற செய்தி வந்த உடனே சமூக வலைதளத்தில் பல பேருக்கு ஒன்றும் புரியல. அவர்களுக்கு என்னென்னா, சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணணும், சீமான் அவர்களை இழிவுபடுத்தணும், அதாவது சீமான் அப்படின்னு வந்தாலே அவரை இழிவுபடுத்தணும் என்ற அடிப்படையில் இந்த தாவேகா கூட்டம் செயல்பட்டு வருவதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் சீமான் அவர்கள் நடிப்பதா, முருகருடைய கதாபாத்திரத்தில் சீமான் நடிப்பதா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முருகர் கதாபாத்திரத்தில் சீமான் நடித்தாலும் நாங்கள் சீமானை விமர்சிப்போம், சீமானை மட்டுமல்ல அந்த முருகரையே விமர்சிப்போம் சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் இந்த தாவேகா கூட்டத்தை சார்ந்த பல பேர் எழுதியிருந்தாங்க. அதில் மைக்கிள் என்ற ஒரு ஐடியில் இருந்து அந்த நபர் முருகரையே, தமிழ் கடவுள் முருகரையே, தமிழர்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்துவது போல ஆபாசமாக தமிழ் கடவுள் முருகர் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவு செஞ்சாருங்க. குறிப்பாக அந்த நேரத்தில் நாம் எல்லாம் சொன்னோம், ஏங்க ஒரு நடிகையை பற்றி ஏதாச்சும் ஒரு செய்தி மறைமுகமாக போட்டாலும் கூட எப்படி அந்த நடிகையை பற்றி நீங்கள் பேசலாம் என்ற அடிப்படையில் நீங்கள் கைது செய்கிறீங்க. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல செய்தி, இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் முன்னிறுத்தி தமிழ் முன்னோர்கள், தமிழ் கடவுள்கள் இதனையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து வருகிறார். யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து இந்த தேர்தல் களத்தில் உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்று நம்ம பெருமையாக நம்ம பேசலாம். அதே போல் நம்முடைய வரலாறெல்லாம் மறைக்கப்பட்டது, தமிழ் முன்னோர்கள் யார் என்பதையெல்லாம் இந்த திராவிட ஆட்சியில் மறைத்திருந்தார்கள். அதே போல் தமிழ் கடவுள்களை மக்கள் மத்தியில் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் கொண்டு போய் சேர்க்கலை. நம்முடைய குல முன்னோர்களை நம்ம வழிபட்டு இருந்தோம். அந்த வழிபாட்டு தளத்திலிருந்து நம்மளை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அப்புறப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் நமது வரலாற்றை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 15 ஆண்டுகாலமாக பட்டி தொட்டி எங்கும் மேடை போட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் வரலாறுகளை பற்றி, தமிழ் முன்னோர்கள் பற்றி, தமிழ் குல தெய்வங்களை பற்றி பல இடங்களில் பேசினார். அண்ணன் பேசினதன் அடிப்படையில் பல பேர் நமக்கெல்லாம் ஒரு புரிதல் வந்தது. அதுதானே உண்மைங்க. அதாவது நாம் சாதியா மதமா, அப்புறம் சினிமாவை பார்த்துட்டு சினிமாவில் நடிப்பவர்கள் தான் மிகப்பெரிய நிஜ கதாநாயகர் அப்படின்னு நம்பி இருந்தோம். நாம் அப்படி தான் இப்போ தாவேகா கூட்டம், ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தில் நாமளும் ஒரு ஆளாக இருந்தோம். ஆனால் இதெல்லாம் அரசியல் கிடையாதுங்க. தமிழர் என்ற இனம் உண்டு, தனித்தே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழ் முன்னோர்களின் தத்துவங்களை எல்லாம் நமக்கு அண்ணன் சீமான் அவர்கள் போதித்து அந்த கூட்டத்திலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த தற்குறி கூட்டத்திலிருந்து நம்மளெல்லாம் வெளியே எடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தத்துவத்தை பேசணும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காரு. குறிப்பாக ஒரு நல்ல செய்தி நான் சொன்ன ஆரம்பத்தில், அது என்ன செய்தினா, அண்ணன் சீமான் அவர்கள் சேயோன் திரைப்படத்தில் நடிக்க இருக்கார் என்ற ஒரு தகவல் வருது. அது ஒரு செய்தியாக தான் வருது. ஆனால் சேயோன் திரைப்படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் முருகருடைய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காருன்ற செய்தி வந்த உடனே சமூக வலைதளத்தில் பல பேருக்கு ஒன்றும் புரியல. அவர்களுக்கு என்னென்னா, சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணணும், சீமான் அவர்களை இழிவுபடுத்தணும், அதாவது சீமான் அப்படின்னு வந்தாலே அவரை இழிவுபடுத்தணும் என்ற அடிப்படையில் இந்த தாவேகா கூட்டம் செயல்பட்டு வருவதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் சீமான் அவர்கள் நடிப்பதா, முருகருடைய கதாபாத்திரத்தில் சீமான் நடிப்பதா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முருகர் கதாபாத்திரத்தில் சீமான் நடித்தாலும் நாங்கள் சீமானை விமர்சிப்போம், சீமானை மட்டுமல்ல அந்த முருகரையே விமர்சிப்போம் சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் இந்த தாவேகா கூட்டத்தை சார்ந்த பல பேர் எழுதியிருந்தாங்க. அதில் மைக்கிள் என்ற ஒரு ஐடியில் இருந்து அந்த நபர் முருகரையே, தமிழ் கடவுள் முருகரையே, தமிழர்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்துவது போல ஆபாசமாக தமிழ் கடவுள் முருகர் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவு செஞ்சாருங்க. குறிப்பாக அந்த நேரத்தில் நாம் எல்லாம் சொன்னோம், ஏங்க ஒரு நடிகையை பற்றி ஏதாச்சும் ஒரு செய்தி மறைமுகமாக போட்டாலும் கூட எப்படி அந்த நடிகையை பற்றி நீங்கள் பேசலாம் என்ற அடிப்படையில் நீங்கள் கைது செய்கிறீங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கைது செஞ்சீங்க. இப்போ ஒரு நடிகை குறித்து பேசினதால் அந்த கருத்து அவர் தெரிவித்தார் என்ற அடிப்படையில் நீங்கள் கைது நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் தமிழ் கடவுள்
பலருடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய முருகரை வந்து இந்த தாவேகா கட்சியை சார்ந்த மைக்கேல் அவர்கள் இழிவுபடுத்துகிறாரு, அவர் ஏங்க கைது செய்யலைன்னு சொல்லிட்டு நாம் கேள்வி கேட்டோம். ஆனால் இந்த தாவேகா அரசு மௌனமாக இருந்தது. எப்படியாச்சும் கடந்து போகணும், இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கக்கூடாது, நம்ம ஆளை மைக்கில் வந்து நம்ம காப்பாற்றணும் என்ற அடிப்படையில் இந்த தாவேகா அரசு தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தது. இருந்தும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இதனை விடலை. இதை ஒரு பேசும் பொருளாக்கி எப்படி அவர் தமிழ் கடவுளை இழிவுபடுத்தலாம், தமிழ் கடவுளை ஒருவர் இழிவுபடுத்தி விட்டு அவர் எப்படி சுதந்திரமாக தமிழ்நாட்டில் நடமாடலாம், அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திதுங்க. குறிப்பாக அண்ணன் சாட்டை துரைமுருகன் எல்லாம் ஒரு காணொளி போட்டு இந்த மைக்கேல் என்ற நபரை கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தனது கருத்தை முன்வைத்தார். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து காவல் நிலையம் சென்று தமிழ் கடவுள் முருகரை இழிவுபடுத்திய இந்த மைக்கேல் என்ற நபரை கைது செய்யணும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று அந்த மைக்கேல் என்ற நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. முக்கியமாக தாவேகா அரசு காப்பாற்ற முயற்சி செய்தது. ஆனால் இருந்தும் தாவேகா அரசு அந்த அரசுக்கு ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தற்போது மைக்கேல் என்பவரை கைது செஞ்சுருக்காங்க. முக்கியமாக இந்த ஒரு நல்ல செய்தியை குறிப்பாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பேசியதன் அடிப்படையில், காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் இன்று அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நல்ல செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.